எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஆனது போலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. டிவிகேல எப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும், அடுத்து ஒரு விஷயம் என்னன்னாக்க மிக முக்கியமாக நேற்று ராகுல் காந்தி வந்து தமிழ்நாடு வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க ஒரு ட்வீட் போட்டது இப்போ டிவிகே சைடாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் சைடாக இருந்தாலும் எல்லாரும் வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நேற்று ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ராகுல் காந்தி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ராகுல் காந்தி வந்து நேற்று வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. ஸோ வந்திருக்கவங்க அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ரிட்டன் வந்து அவங்க கிளம்பும் போது ஒரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட்ல என்ன சொல்றாங்கன்னாக்க மெயினா அவங்க சொல்றது, த மினிஸ்ட்ரி அட்டெம்ப்ட் டு பிளாக் ஜனநாயகன் இஸ் அன் அட்டெம்ப்ட் ஆன் தமிழ் கல்ச்சர். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜனநாயகம் வந்து பிளாக் பண்ண நினைக்கிறீங்க, ஆனா அந்த தமிழர்களை வந்து நீங்க அவங்களோட குரலை வந்து நீங்க வந்து அடக்க முடியாது அப்படின்னு வந்து அவர் வந்து மெயினா சொல்றாங்க. மிஸ்டர் மோடி, யூ வில் நெவர் சக்சீட் இன் சுப்ரீம் வாய்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் அப்படின்னு வந்து இன்னொரு அந்த ட்வீட்லயே வந்து போட்டிருக்காருங்க. ஸோ இந்த ட்வீட் வந்து அதிகமான பார்வைகளை வந்து நேற்று கொண்டிருக்கு. அதாவது மில்லியன் கணக்கான அவர் போட்டு ஒரு 2-3-4 மணி நேரத்திலேயே வந்து மில்லியன் கணக்கான பீப்புள் வந்து அதை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இது இப்போ அவங்க இருக்கிறதே வந்து டிஎம்கே கூட்டணியில வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ டிஎம்கே கூட்டணியில இருக்கிறவங்க இப்ப டிவிகே சப்போர்ட்டா வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டு இதை வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வந்து தமிழ் மக்களோட வாய்ஸை வந்து நீங்க வந்து அவங்கள வந்து நீங்க அடக்க முடியாது, நீங்க அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல வந்து இவரை வந்து ராகுல் காந்தி அவங்க காங்கிரஸ் வந்து மெயினான ஒரு லீடரு, அவங்க அந்த காங்கிரஸோட மெயின் லீடரு கூட அவரு. ஸோ அப்படி இருக்கிறவர் வந்து டிஎம்கே தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே கூட்டணியில இப்போ வரையும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து ஒரு டிவிகே கட்சி இப்பதான் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க மேல நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு இப்போ வந்து இந்த ஜனநாயகன் படத்தை வந்து நீங்க வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே வந்து அங்க ஜெனரல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு சென்சார் போர்டு எதிர கண்ட்ரோல்ல இருக்குனாக்கா மெயினா ஜெனரல் கவர்மெண்ட் இதுல தான் இருக்காங்க. ஸோ அந்த ஜெனரல் கவர்மெண்ட்ல இருக்கும்போது ஸோ அவங்க மூலியமா தான் வந்து இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ அவர் இதுல வந்து சொல்லிட்டு போறாரு. ஸோ இந்த இது வந்து சொன்னதுக்கு அப்புறம் நிறைய அவங்க சைட்ல வந்து இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 பிரிவா இருக்காங்க. ஒரு சைட்ல உள்ளவங்க ஜனநாயகன் படத்தை வந்து ஆதரித்து பேசுறவங்களா இருக்கட்டும், இன்னொரு சைடு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அதை எதிர்த்து பேசுறவங்களாகவும் இருக்கிறாங்க. 2 சைட்லயுமே வந்து மாறி மாறி பேசிக்கிட்டு உழைக்க மினிஸ்டரா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், அதுல மிக முக்கியமான தலைவர்களா இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு சைடும் வந்து மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் இப்ப மேபி இந்த ராகுல் காந்தி இவங்க அப்படி பண்றதுனால ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு மாசமா 1.5 மாசத்துக்குள்ள இன்னும் 1.5 மாசத்துக்குள்ள எல்லாமே வந்து கூட்டணி எல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகிரும். ஸோ அந்த கூட்டணியெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு இவங்க பேசுறது வந்து கண்டிப்பா கூட்டணிக்குள்ள வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து இப்ப அதிகப்படுத்திருக்கு தான் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பல இந்த கரூர்ல நடந்த இன்சிடென்ட்ல மெயினா வந்து கால் பண்ணி பேசினதுல இவங்க ராகுல் காந்தி வந்து மெயினா வந்து கால் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பவும் வந்து நிறைய பேர் பரவாயில்ல பேசினது வந்து மேபி காங்கிரஸ் வந்து டிவிகேல வந்து அலையன்ஸ் வைக்க போறாங்க, ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேச்சுகள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து இவர் போட்டிருக்க அந்த ட்வீட்ல வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்திருக்குன்னு தான் சொல்லலாம். எப்போ வேணாலும் லாஸ்ட் மினிட்ல கூட மாறலாங்க அவங்க சைடு வந்து. இப்போ இது வந்து மேபி சம்டைம் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, யூடியூபர்ஸ் எல்லாம் பேசுறாங்க, டிவிகே வச்சு இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க. ஏன்னா இந்த நான் டிவிகேல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிவிகேல வந்து அதிகமான சீட்டுகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு சில பேர் வந்து யூடியூப்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க சைட்லயே உள்ள அதிகமான உள்ளே உள்ள தலைவர்கள் வந்து டிஎம்கே ஆதரவா பேசுறாங்க, ஒரு சைடு உள்ளவங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காங்க. சோ எப்படி பேசினாலும் லாஸ்ட்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க இந்த சிபிஐ கேஸ். இந்த சிபிஐ கேஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இப்ப வந்து போயிட்டு இருக்குங்க. இந்த சிபிஐ கேஸ்ல வந்து அவங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம விஜய் அவங்களை வந்து பாத்தீங்கன்னாக்க 6-7 மணி நேரம் வந்து அங்க வந்து அந்த விசாரணை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஒரு சில நியூஸ்கள் எல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா 100 கேள்வி கேட்டாங்க, 50 கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா இதுல வந்து இப்ப அபிஷியலா வந்து டிவிகே சைட்ல இருந்து ஒரு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சைடு என்ன சொல்லியிருக்காங்க, மிக முக்கியமா அங்க வந்து ஏன்னா இவங்க விஜய் அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க பொருளாளர் ஆனந்த், புசி ஆனந்த், அது மட்டும் இல்லாம நிர்மல்குமார்,
ஆதவ அர்ஜுனா, இவங்க எல்லாரையுமே வந்து ஆல்ரெடி வந்து எல்லா என்கொயரி சிபிஐ என்கொயரி முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலா உள்ளவங்கள்ல வந்து இவங்க தான் பிரேம். ஏன்னா இவங்க தான் வந்து லாஸ்ட்ல மேல நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கீழே என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து விஷுவலா பார்க்கக்கூடியவங்க இவங்க தான். கீழே வந்து அவங்க அப்போ பேசும்போதும் கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றதெல்லாம் வந்து நிறைய வந்து அந்த டயத்துல போய்கிட்டு இருந்துச்சு அந்த கரூர்ல. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து இப்ப பேச மேல வந்து அவங்க தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும், அதாவது விஜய் அண்ணாவையும் இப்போ வந்து அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போய் பேசி ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இங்க டிவிக்கு சைட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, மெயினா சொல்லும் போது நாங்க சிஎம் சார் சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா 600க்கு மேல வந்து போலீஸ்காரங்க வந்து இங்க இதுல பந்தோபஸ்துல இருந்தாங்க. ஆனா அப்படின்னு சிஎம் சார் சொல்றாங்க. ஆனா போலீஸ் அவங்க சைட்ல இருந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா வெறும் 500 பேர் தான் வந்து இங்க வந்து பந்தோபஸ்து இருந்தோம், அதனாலதான் எங்களால முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த டிவிக்கு சைடு போயிட்டு அங்க. சோ அது இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மெயினா வந்து போயிட்டு இருக்குங்க. சோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து இப்ப அந்த கேஸ்ல வந்து இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் வந்து அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. சோ இதுலயும் ஒரு சில கான்ட்ரவர்சி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து ராஜா மரியாதை கொடுத்து கூட்டிட்டு போறாங்க, அதாவது அந்த டோர் பக்கத்திலேயே கொண்டாந்து இறக்கி விடுறாங்க. இங்க வந்து போறதுல வந்து யாரா இருந்தாலும் ஒருத்தவங்க சிபிஐ கீழே போறாங்கன்னா எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரிங்க, பிரதமராக இருந்தாலும் அவங்க வந்து அங்க சிபிஐ உள்ளே போகணும்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் போய் ஆகணும். இப்ப நிறைய மீடியாக்கள்ல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க, நம்ம அதெல்லாம் வந்து நம்ப மாட்டாங்க. கிட்ட போயிருந்தாலும் மேபி செக்யூரிட்டி ரீசன்னால கூட கொஞ்சம் பக்கத்துல கொண்டா இறக்கி விட்டு இருந்திருக்கலாம். ஸோ இதை வந்து பெருசா வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு சிபிஎஸ்சி வந்து இப்ப அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு ஏரிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இன்னும் வந்து அவங்க பர்தரா வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நேற்று அவங்க போயிட்டு வர்றாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சிபிஐ ஆபீசர்ஸ் எல்லாமே வந்து கரூர்ல வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் வந்து அதிகப்படுத்திருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவங்க போய் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வாக்குமூலத்து மூலியமா இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மரம் வந்து இன்னொரு ஏரியா இருக்கிறதுனால வந்து இவங்க வந்து இப்ப பொங்கல் இன்னைக்கு நாளையில வந்து பொங்கல் இருக்கு. ஸோ அதனால வந்து கட்சி வேலைகள்லாம் இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பர்மிஷன் கேட்ட மாதிரியும் இன்னும் ஒரு வாரத்திலயோ இன்னும் ஒரு 2 வாரத்திலயோ வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்து டெல்லியில போய் சிபிஐ ஆபீஸ்ல வந்து அவங்க மாரி இன்னும் வந்து அவங்க தகவல் சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஸோ ஓவராலா சிபிஐல நடந்த இந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து விஜய் அண்ணா போயிட்டு வந்தது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது எப்பதான் வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுங்க. ஸோ இந்த ஜனநாயகன் படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியில இருந்து அதிகமா வந்து பேசப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் அதிகமா பேசப்பட்ட ஒரு படம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டயத்துல வந்து பராசக்தி ஜனநாயகன் 2 படம் வந்து போட்டியா வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ பராசக்திக்கு வந்து நீங்க வந்து எப்படி வந்து சர்டிபிகேட் கொடுத்தீங்க, அதாவது யூஏ சர்டிபிகேட் கொடுத்தீங்க, ஆனா வந்து ஜனநாயகனுக்கு வந்து நீங்க யூஏ சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? ஏன்னா அதுல வந்து ஒரு சில டெல்லியை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ இந்திய எதிர்ப்பு இதெல்லாம் நிறைய விதமான இதெல்லாம் இருக்கு. ஸோ அப்ப கலைஞர் அவங்க என்ன பண்ணாங்களோ அவங்க தான் படம் எடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டயத்துல பேசப்பட்டது எல்லாமே இந்த படத்துலயும் பேசப்பட்டிருக்கு. நீங்க இதுக்கு வந்து நீங்க கொடுத்தீங்க, ஆனா இந்த படத்துக்கு நீங்க என்ன கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரு ஜனநாயகன் ப்ரொடியூசர் இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துல கேஸ் போடுறாங்க. உச்சநீதிமன்றத்துல வந்து அங்க உள்ள நீதிபதி வந்து இது ஓகே, நீங்க வந்து நீங்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அலோவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணாங்கன்னா சென்சார் போர்டு இல்ல முடியாது, நாங்க வந்து இன்னொரு 5 பேரை வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ அந்த கமிட்டி மூலியமா நாங்க வந்து இதை வந்து அப்பீல் பண்ண போறோம், சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ப்ரொடியூசர் சைடும் போயிட்டு அப்பீல் பண்றாங்க. அப்பீல் பண்ணி ஒரு ஹியரிங் முடியுது. ஸோ அந்த ஹியரிங்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா ஸோ இதுல வந்து எல்லாமே செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தாலும் அதுல வந்து மறுபடியும் சென்சார் போர்டு வந்து சொல்றாங்க, இல்ல நாங்க வந்து இதை இன்னும் வந்து செக் பண்ணணும், செக் பண்ணிட்டு நாங்க வந்து சொல்றோம் அப்படின்னு, எங்களுக்கு இன்னும் 2 வாரம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டு சைட்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ சென்சார் போர்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா சொன்னதுனால அவங்க மறுபடியும் வந்து 19ஆம் தேதி இதை மாத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து சொல்றாங்க. ஸோ இந்த 19ஆம் தேதி வந்து இப்ப இந்த ஹியரிங் வரப்போகுது. ஸோ இந்த 19ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடக்கும், ஸோ அன்னைக்கு வந்து தீர்ப்பு என்ன சொல்ல போறாங்க, ஸோ இன்னும் அவங்க வந்து டைம் கேட்க போறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு இந்தியாவில் வந்து எத்தனையோ படங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க வருஷத்துக்கு மாசத்துக்கு வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் போது ஏன் இந்த படத்தை மட்டும் இவங்க வந்து இவ்வளவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா இதுல வந்து மெயினா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னாக்க ஒரு சைடு உள்ள பீப்புள் 2 சைடா இருக்காங்க. ஒரு சைடு பீப்புள் என்ன சொல்றாங்கன்னாக்க டிஎம்கே தான் வந்து கை காமிக்கிறாங்க. ஸோ டிஎம்கே தான் இதுக்கு மெயினான காரணம். ஸோ டிஎம்கே தான் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டிஎம்கே வந்து இவங்க சிஎம் சார் என்ன சொல்றாங்கன்னாக்க அவங்க வந்து ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க நாங்க வந்து இந்த படத்துக்கு வந்து
சப்போர்ட் பண்றோம், ஏன் வந்து இதை வந்து நீங்க வெளியிட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு நியூஸ்ல வந்து வெளியிடுறாரு. ஆனா இதுல வந்து மெயினா அன்னோர் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னாக்க ஆளும் கட்சி, அதாவது மத்தியில் ஆடுற பிஜேபி கட்சியை வந்து எதிர்த்து பேசுறாங்க. ஸோ பிஜேபி கட்சி தான் அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சென்சார் போர்டுங்கிறது வந்து பிஜேபியில பண்றது. இப்போ அதே தான் சேம். இப்போ ராகுல் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட்ல என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க வந்து என்னன்னாக்க அந்த ஒரு ஜனநாயக படத்தை வந்து நீங்க வந்து அட்டாக் பண்றீங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, மினிஸ்ட்ரி அட்டெம்ப்ட் டு பிளாக் ஜனநாயகன் இஸ் அன் அட்டாக் ஆன் தமிழ் கல்ச்சர். ஸோ நீங்க வந்து இதுல இருந்து தமிழ் கல்ச்சரே வந்து நீங்க வந்து ஸ்பாயில் பண்ண பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது அது மட்டும் இல்லாம, மிஸ்டர் மோடி யூ வில் நெவர் சக்சீட் இன் சுப்ரீம் வாய்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா தமிழ் மக்களோட அவங்களோட குரலை வந்து நீங்க அடக்க பாக்குறீங்க. ஏன்னா இப்ப இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே வந்து எல்லா கட்சிகள்லயுமே பாத்தீங்கன்னா மிக முக்கியமா ஒவ்வொரு கட்சிகள்லேருந்து ஒவ்வொரு தலைவர்கள் ஒரு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க கலைஞராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து கலைத்துறையில இருந்து வந்தவங்க தான். ஸோ கலைத்துறையில இருந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு கலைத்துறையில இருந்து இல்லாம இருக்க மாட்டாங்க, எல்லாத்துலயும் இருக்கிறவங்க தான். ஸோ அப்படி இருக்கிறவங்க மூலியமா தான் வந்து இந்த தமிழ்நாடு வந்து இப்போடைய ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து கலைத்துறையில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த படத்தை வந்து நீங்க ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? தமிழ் மக்கள் வந்து இந்த ஒரு அவங்களோட படம் மூலியமா தான் அவங்க கல்ச்சர் மாதிரியே வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அதை வந்து வெளியிட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டைரக்டா வந்து அவங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து டைரக்டா அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல வந்து பார்க்காம இருந்தா வாங்க, இன்னும் ஒரு 19ஆம் தேதி நம்மளுக்கு அடுத்து என்ன கோர்ட்ல வந்து ஏரிங் என்ன பண்ண போறாங்க, இல்ல அடுத்த இன்னொரு ஏரிங் கேட்க போறாங்களா, சென்சார் போர்டு வந்து அப்படி போயிட்டு இருக்க போதா, இல்ல மேபி எப்ப வரப்போகுது அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்த பார்க்கணும். நாங்க ஆனந்த் பாலா, வணக்கம்.